வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சொர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சொர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பிரிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக கேட்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சத்வாரிம்ச சர்க்கமானது 40. ராவண சுக்ரீவ நியுத்தம். அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கும் வானரங்களுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கும் தனிப்பட்ட முறையில் போரானது நடந்ததாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்தனேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணவரதசத்ருகன ஹனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சத்வாரிம்ச சர்க்கமானது 40. ராவண சுக்ரீவ நியுத்தம். அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கும் வானர ராஜாவாக இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கும் தனிப்பட்ட முறையில் யுத்தமானது போரானது நடந்ததாம். ததோ ராம சிவேலாக்ரம் யோஜனத்வயமண்டலம் ஆருரோக சசுக்ரீவோ ஹரியூத சம்பிரதா. அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், இந்த ஸ்வேலமலைக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு சிகரம் இருக்குது. அந்த சிகரமானது 2 யோஜனை பரபரப்பு இருக்கக்கூடிய அந்த சுவேலமலையினுடைய சிகரத்தின் மேலே வானரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய சுக்ரீவனுடையும் வானரப்படை தலைவர்களோடு சேர்ந்து ஸ்ரீ ராமபிரான் அந்த சிகரத்து மேலே ஏறினாராம். ஸ்தித்வா முகூர்த்தம் தத்ரைவ திசோதச விலோகயன் திரிகூட சிகரே ரம்யே நிர்மதாம் விஸ்வகர்மணா ததர்சலங்காம் சூன்யஸ்தாம் ரம்ய காணன சோபிதாம். அந்த சிகரத்து மேலே நின்றுட்டு ஸ்ரீ ராமபிரான் மற்ற வானரங்கள் எல்லாரும் பார்த்தாலாம். அதாவது ஒரு முகூர்த்த காலம், 3.25 நாழிகை, 1.5 மணி நேரம்.
அந்த இடத்துல மேலே நின்றுண்டு 10 திக்குகளையும் தன்னுடைய பார்வையை செலுத்தினாராம் ஸ்ரீராமபிரான். திருகூடமலையினுடைய அழகிய முகத்தில் விஸ்வகர்மாவினால் பிரமாதமாக அழகாகவும் எழிலுடன் அமைக்கப்பட்டதுமான சிறந்த இந்த இலங்கை பட்டண நகரமைப்பை பிரமாதமான அமைப்பு கொண்டதும், அந்த இலங்கை மாநகர பட்டணத்திலே மணங்கவரக்கூடிய சின்ன சின்ன வனங்கள், சிறு சிறு வனங்கள், அதாவது வனங்கள்னாக்க காடுகள் விளங்குவதுமான இலங்கையை கொஞ்சம் கூட கண்ணி இமைக்காமல் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் வானர தலைவர்கள் சுக்ரீவன் எல்லாரும் பார்த்தாலாம். தஸ்யாம் கோபுரர் சிங்கஸ்தம் ராட்சசேந்திரம் துராசதம் ஸ்வேத சாமர பர்யந்தம் விஜயச்சத்திர சோபிதம் ரத்த சந்தன சம்லிப்தம் ரத்னாபரண பூஷிதம். அந்த இலங்கை மாநகர பட்டணத்திலே நகரத்தினுடைய நடுநாயகமான கோபுரத்தினோட உச்சியில் யாராலையுமே வெற்றி கொள்ள முடியாதவனும், அவனுடைய இரு பக்கங்களிலும் இருபுறங்களிலும் வெண்சாமரம் வீசப்படுவனும், அவனுடைய தலைமையில் வெற்றி சின்னமான வெண்கொற்ற குடையின் நிழலில் அமர்ந்திருக்கக்கூடியவனும், அந்த மனிதனுடைய உடலெங்கும் செஞ்சந்தனம் பூசப்பெற்றவனும், பலவிதமான ரத்தினங்களாலும் ஆபரணங்கள்லாம் அணிந்தவனும், நீலஜி மூத சங்காசம் ஹேம சஞ்சாதி தாம்பரம் ஐராவத விஷாநக்ரை உத்கிருஷ்ட கிணவக்ஷசம். அவனுடைய உடம்பு கருத்து இருந்த முகில் வண்ணம் கொண்டவனும், பிரமாதமான வைடம், அதாவது வைரம், வைடூரியம், பவழம், முத்து ஆகியவைகள்லாம் நெய்யப்பட்ட ஆடைகளை அணிந்தவனும், ஐராவதம் என்ற யானையுடைய தந்தங்களின் நுனியினால், ஏன்னா இந்திரனோட போர் புரியும் போது அந்த ஐராவத யானை இவனை மாரில் கீழ்ச்சிது. அந்த வடுக்களோடு கூடிய மார்பு உடையவனும், சசலோகித ராகேனா சம்வீதம் ரக்தவாசசா சந்தியாதபேன சம்வீதம் மேகர சிம் இவாம்பரே. முயலுடைய ரத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ரத்தம் மாதிரி இருக்காது, அது பிரமாதமான செந்நிறமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செவ்வ ஆடையை அணிந்தவனும், ஆகாயத்தில் சந்தியாகால நேரத்தில் சூரிய பகவான் ஒளியினால் மூடப்பட்ட மேக கூட்டத்தை போல விளங்கும் அரக்கர் மன்னனாகப்பட்ட ராவணனை அனைவரும் பார்த்தார்களாம். பஷ்யதாம் வானரேந்திராணாம் ராகவஸ்யாபிபஷ்யதா தர்சனாத் ராட்சசேந்திரஸ்ய சுக்ரீவ சகசோத்திதா. அப்படிப்பட்ட அந்த மகாபாவியான அரக்கனான அந்த ராவணனை கோபுரத்தினோட உச்சியில் பார்த்த உடனேயே வானர தலைவர்களும் ஸ்ரீ ராமபிரானும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சுக்ரீவன் என்ன பண்ணாராம், சடார்னு எழுந்தாராம் அந்த இடத்துலேருந்து. ஸ்தித்வா முகூர்த்தம் சம்பிரேக்ஷிய நிர்பயே நாந்தராத்மனா திருநீகிருத்திய ச தத்ரக்ஷ சோப்ரவீத் பருஷம் வசகா. அப்படியே தாவி அந்த இடத்த சுக்ரீவன் அடைஞ்சதும் சிறிது நேரம் கொஞ்சம் கூட அச்சமே இல்லாத, அதாவது சுக்ரீவனுடைய அடக்க முடியாத கோப ஆவேசத்தினாலும் உடல் வலிமை மன வலிமையினாலும் சுக்ரீவன் உந்தப்பட்டு, அதாவது அவன் மனசில் எப்படியா இருந்தாலும் அரக்கனோட நம்ம போர் செய்யணும் அப்படின்ற அந்த மனசு உண்டாகி சுவேலமலையினுடைய சிகரத்திலிருந்து ஒரே தாவலாக தாவி அரக்கனாகப்பட்ட
அந்த ராமனுடைய கோபுரத்தை போய் அடைஞ்சானாம் சுக்ரீவன். ஸ்தித்வா முகூர்த்தம் சம்பிரேட்சியா நிர்பயே நாந்தராத்மனா துர்ணீகிரீத்திய ச தத்ரக்ஷா சோபிரவீத் பருஷம் வசகா. அந்த இடத்த வந்து சுக்ரீவன் அடைஞ்சதும் கொஞ்ச நேரம் அச்சமில்லாத சின்னத்தோட அந்த ராவணனையே பார்த்து கொண்டே நின்றானாம். அந்த அரக்கனை வந்து ஒரு புல்லாக கருதினானாம் சுக்ரீவன். கடுமையான வார்த்தைகளை வந்து ராவணனை பார்த்து சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னா, லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராட்சசா நமயா மோக்ஷசேத்ய துவம் பார்திவேந்திரஸ்ய தேஜசா. நான் வந்து இப்போ சுக்ரீவன் சொல்கிற ராவணங்கிட்டக, நான் வந்து உலகநாயகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய தோழன். அவருக்கு நான் வந்து அடிமை. அவர் வந்து என்னை வந்து தோழனாக மதித்து என்னை வந்து கௌரவித்தார். எனக்கு வந்து ராஜ்யத்தை அதாவது ராஜாங்கிற இந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சார். ஆனால் நான் வந்து என்னோட மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க தெரியுமா ராவணா, தொண்டு செய்யக்கூடிய பணியாளராகவே நான் வந்து என்னை வந்து கருதி கொண்டு இருக்கின்றேன். இப்போது வந்து நீ வந்து என்னோட கண்ணில் பட்டுவிட்ட இல்லையா? மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான அவருடைய எல்லையற்ற ஆற்றலானது எனக்கு வந்து துணை நிற்கிறது என்கிட்டக்க. நீ என்னடா இப்போ இந்த சமயத்தில் நீ வந்து என்கிட்டேருந்து என்னிடமிருந்து கொஞ்சம் கூட தப்பவே முடியாது. இந்த இடத்துல உன்னை கொன்று விட்டுத்தான் நான் இந்த இடத்தை விட்டு நகருவேன், செல்வேன் அப்படின்னு நானாம் சுக்ரீவன். யுக்துத்வா சகசோத்பத்யா புப்புலுவே தஸ்ய சோபரி ஆக்ருஷ்ய முகுடம் சித்திரம் பாதையாமாச தத்புவி. இந்த மாதிரி சுக்ரீவன் வந்து ராவணனை பார்த்து சொல்லிட்டு பட்டார்னு எழுந்து தாவி சென்றான். ராவணன் மேலே போய் விழுந்தானாம். அவன் சிரசில் இருக்கக்கூடிய அந்த அழகிய கிரீடத்தை பிடுங்கி தரையில் வீசி எறிந்தானாம். சமீட்ச துர்ணமாயாந்தம் ஆபபாஷே நிசாசரா சுக்ரீவஸ்துவம் பரோக்ஷம் மே ஏனக்ரீவோ பவிஷ்யசி. இந்த மாதிரி தன் மீது வெகு விரைவாக தாக்குதல் நடத்திய இந்த சுக்ரீவனை பார்த்து ராவணன் என்ன பண்ணான், அடே நீ வந்து இதுக்கு முன்னாலே என்னோட பார்வையில் கொஞ்சம் கூட பட்டதே கிடையாது. அதனால் சுக்ரீவனாக நீ வந்து அழகிய கழுத்து உடையவனாக இருக்கின்றாய். இப்போ வந்து நீ வந்து என் கண்ணில் பட்டுட்டு இல்லையா? அதனால் இனி நீ வந்து ஹீனகிரீவன், உன் பேர் வந்து சுக்ரீவன் கிடையாது, ஹீனகிரீவன், கழுத்து இல்லாதவனாக நீ இந்த சமயம் ஆக போகிற அப்படின்னு நாம் ராவணன். இத்துக்வோத்தாய தம் க்ஷிப்ரம் பாகுபியாம் ஆக்ஷிபத்தலே கந்துபத்தம் சபுத்தாய பாகுபியாம் பத்தரி. இந்த மாதிரி ராவணனாகப்பட்டவன் சுக்ரீவன்ட்ட சொல்லிட்டு சகார்னு துள்ளி எழுத தன்னுடைய இரு கைகளிலையும் சுக்ரீவன் வந்து கட்டிப்பிடித்து தரையில் வீழ்த்தினானாம். உடனே வானரமன்னாப்பட்ட சுக்ரீவன் என்ன பண்ணானா, எழுந்து தன்னுடைய கைகளால் ராவணனை வந்து பிடித்து கட்டி ஒரு பந்து, கையில் ஒரு பந்து நம்ம வச்சுட்டு இருப்போம் விளையாடுறதுக்கு, அந்த பந்து போல விளையாட்டாக தூக்கி வீசி எரிஞ்சானாம் சுக்ரீவன் ராவணனை. பரஸ்பரம் ஸ்வேத விதிக்த காத்ரௌ பரஸ்பரம் சோனிதித்த திக்ததேஹௌ பரஸ்பரம் ஸ்லிஷ்ட நிருத்த சேஷ்டௌ பரஸ்பரம் சால்மலி கிம்சுகௌ யதா. அதாவது சுக்ரீவன் ராவணன் இவர்கள் இருவரோட உடல்களிலிருந்து வியர்வையானது ஏகப்பட்டதாக பெருக்கி ஓடிண்டே இருந்ததாம்.
2 பேரோட உடல்களிலோ இரத்த கலிகள்லாம் ஏகப்பட்டதாக உண்டாயிட்டுறான். ஏன்னா எப்படின்னாக்கா இவா 2 பேரும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டதுனால அவ்வப்போது ராமனும் சுக்ரீவனும் உணர்விழந்து போனாலாம். சில வினாடிகள் செயல்படாமல் நின்றபோது இருவருமே பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் பூத்து குலுங்கக்கூடிய இலவ மரமும் பூவரச மரமும் போல 2 பேரும் காணப்பட்டாலாம். முஷ்டி பிரகாரேஷ்ய தலப்பிரகாரை அரக்னி காதைஷ்ய காக்ரகாதகைஹி தௌ சக்ரதுர் யுத்தம் அசக்ஷ்ய ரூபம் மகாபலௌ வானர ராட்சசேந்திரௌ மகாபலம் புரிந்திய இந்த அரக்க மன்னனாகப்பட்ட ராவணனும் வானர மன்னனும் ஒருவரை ஒருவர் தன்னுடைய கைமுஷ்டி கால் முஷ்டி இவைகள் 2 நாளையும் தாக்கி கொண்டார்களாம். அது மட்டும் இல்லாத இருவரும் தன்னுடைய உள்ளங்கை, இந்த உள்ளங்கையினால் 2 பேரும் தாக்கின்றாலாம், அறைந்தார்களாம் ஒருவரை ஒருவர். இந்த விரல் நுனி இருக்கணும், சுண்டி விரல், இந்த விரல் நுனியை ஒவ்வொரு விரல்லையும் துளைத்து எடுத்தார்களாம். மற்ற விரல்களையும் மடக்கி எல்லாரும் குத்தினாலாம். இவாளெல்லாம் 2 பேரும் அந்த மாதிரி சண்டை போட்டுண்டாலாம், யுத்தம் பண்ணினாலாம். கிருத்வா நியுத்தம் பிரச உக்ரவேகௌ காலம் சிரம் கோபுர வேதி மத்தியே உட்சிப்பிய சாட்சிப்பிய வினம்ய தேகௌ பாத கிரமாத் கோபுர வேதி லக்னௌ அயோன்யமாவித்ய விலக்ன தேகௌ தௌவேதது சால நிகாத மத்தியே. அதாவது சுக்ரீவனும் ராவணனும் கோபுர மேடையின் மேலே நடுவில் ரொம்பவும் பிரமாதமான ஆத்திரத்தோடவும் துரிதமாகவும் நீண்ட நேரம் போர் செய்தார்களாம். ஒருவரே ஒருவர் உயர தூக்கி எறிந்தார்களாம். ஒரு சில சமயத்தில் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உதறி தள்ளினார்களாம். இருவரும் உடலை வளைத்து கோபுர கொடுங்கைகளில் காலை வைத்து தொங்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்களாம். ஒருவர் உடலை ஒருவர் அழித்து பிடித்தார்களாம். இந்த மாதிரி ராவணனும் சுக்ரீவனும் மல்யுத்தம் செய்து மரேசுவருக்கும் அகழி அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் 2 பேரும் போய் விழுந்தாலாம். உத்பேத துர்பூதலம் அஸ்புரன் சந்தௌ ஸ்தித்வா முகூர்த்தம் துபி நிஸ்வசந்தௌ ஆலிங்கிய சாவல்யச பாகுயோக்திரை சம்யோஜயாமாச துராஹவேதௌ. இந்த மாதிரி சுக்ரீவனும் ராவணனும் சற்று தயங்கி நின்று ஒரு சில சமயத்தில் பெருமூச்சு விட்டாலாம். அதற்கப்புறம் சுதாரித்து கொண்டு தரையை விட்டு உயர கிளம்பி அவரவர்கள் கைகளையே கயிறுகளாக கொண்டு தனிப்போரில் உடலை இறுக்கி புடைத்தும் அசைத்து ஒருவரை ஒருவர் இழுத்தும் பிணைந்தும் அப்படியே உருண்டாலாம். சம்ரம்ப சிக்ஷாபல சம்பிரயுக்தௌ சம்சேர்து சம்பிரதி யுத்தமார்கைஹி சார்தூல சிம்ஹாவிவ ஜாததர்பௌ கஜேந்திர போதாவிவ சம்பிரயுக்தௌ. சுக்ரீவனிடமோ ராவனிடமோ கோபமானது 2 பேருக்கும் அனல் போல ஏகப்பட்டதாக கொண்டிருந்ததாம். இருவரும் மல்யுத்த பயிற்சியில் தேர்ச்சி பெற்றிருந்தார்களாம். உடல் வலிமை 2 பேருக்குமே பிரமாதமாக இருந்ததாம். அதனால் 2 பேருக்குமே செருக்குனுடன் இருந்த சுக்ரீவனும் ராவணனும் எப்படி வேங்கை புலி போல
சண்டை விட்டு கொண்டிருக்கும் இரு யானை குட்டிகள் போலவும் பல வகையான போர் முறைகளையும் வெளிப்படுத்தி அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து திரிந்து கொண்டு இருந்தார்களாம். சமஹத்ய சாபீட்யச தாவுரோபியாம் நிவேத துர்வை யுக பத்த ரண்யாம் உத்தியம்ய சான்யோன்யம் அதிக்ஷிபந்தௌ சன்சக்ரமாதே பகுயுத் தமார்கைஹி. அந்த உப்பரிகையில் மாளிகையில் ராவணனும் சுக்ரீவனும் அவரவர்கள் மார்புகளால் மோதி அடித்து கொண்டிருந்தார்களாம். ஒரு நேரத்தில் 2 பேருமே தரையில் விழுந்தாலாம். உடனே எழுந்து ஒருவரை ஒருவர் தூக்கி எறிந்து பலவிதமான போர் வழிகளை எல்லாம் கடைபிடித்து போர் புரிந்தாலாம். அதாவது உடற்பயிற்சி, போர் பயிற்சி, உடல் வலிமை இவை அனைத்தையுமே பெற்றிருந்த வீரர்களான சுக்ரீவனும் ராவணனும் இந்த மாதிரி சண்டையிட்டு கொஞ்சம் கூட 2 பேரும் களைப்படவே இல்லையாம், சோர்வே இல்லையாம் 2 பேருக்கும். பகுத்தமைர் வாரணராபைர் நிவாரயந்தௌ வாரணாபௌ சிரேன காலேன து சம்பிரயுக்தௌ சம்சே துர்மண்டல மார்க்கமாசு. அதாவது இந்த ராவணனும் சுக்ரீவனும் எப்படி இருந்தாலும் சிறந்த யானைகளை போன்றவர்களாக இருந்தாலும், அதாவது யானையினுடைய துதிக்கைக்கு நிகர்த்த பலம் வாய்ந்த இவர்கள் இருவருடைய கைகளும் கைகளால் ஒருவரை ஒருவர் வந்து எதிர்த்து நின்றானாம். ரொம்ப நேரம் வெகு நேரம் வந்து போர் புரிந்த இவர்கள் இருவரும் சடார்னு பார்க்கறதுக்கு எப்படி என்ன பண்ணாலாம், வட்டமாக வந்து சுழன்று வந்தாலாம் 2 பேரும். தௌ பரஸ்பரம் ஆசாத்திய எந்தாவன் யோன்ய சூதனே மார்ஜாராரிவ பக்ஷார்த்தே விதஸ்தாதே முகுர்முகு. அதாவது குழந்தைகள் இருக்கும். ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோன்னா என்ன பண்ணும், இன்னொரு குழந்தைய கொடுக்காது, தானே தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும். அதுபோல் ஒரு தின்பண்டம் முழுவதையுமே தானே கவர்ந்து விட வேண்டும் என்ற பேராசையோட 2 பூனைகள் இருக்கு. அந்த 2 பூனைகள் வந்து எப்படி தந்திரமாக காத்து கொண்டு இருக்குமோ, எப்படியாவது தானே அந்த பொருளை சாப்பிடணும்னு, அந்த மாதிரி இந்த சுக்ரீவனும் ராவணனும் ஒருவரை ஒருவர் வந்து கொல்வதற்காக தக்க தருணத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் வந்து அடிக்கடி நெருங்கி சென்றோம் விலகி சென்றோம் நின்று கொண்டே இருந்தார்களாம். மண்டலானி விசித்திராணி சாணானி விவிதானி சா கோமூத்ரிகானி சித்திராணி கத பிரத்யாக தானிசா தீரசீன கதான் ஏவா ததா வக்கரக தானிசா பரிமோக்ஷம் பிரகாராணாம் வர்ஜனம் பரிதாவனம் அபேத்ர வன மாலாபம் ஆஸ்தானம் சவிக்கிரகம் பராவிருத்தம் அபாவிருத்தம் அவத்ருதம் அவப்ளுதம் உபன்யஸ்தம் அபஸ்யந்தம் யுத்தமார்க விசாரதௌ தௌ சஞ்சே துரன் யோன்யம் வானரேந்திரஸ்ய ராவணஹா.
அதாவது போர்க்கலைகளிலேயே மகா நிபுணர்களான இந்த வானர மன்னனாகப்பட்ட சுக்ரீவனும் ராவணனும் பல வகையான போர் நுட்பங்களை எல்லாம் கையாண்டார்கள். அந்த சமயத்தில் ஒருவரை ஒருவர் வட்டமாக சுற்றி வந்திருந்தாலாம், அசையாமல் இருந்திருந்தாலாம், பதுங்கி பதுங்கி வளைந்து வளைந்து செல்லும் நடை பயின்றார்களாம். நெருங்குற மாதிரி போகிறது, உடனேயே பின்வாங்குவது, குறுக்கே சென்று பாய்ச்சல் செய்தார்களாம். கைகளில் அகப்பட்டு விட்டவன் போல அடங்கி இருந்துட்டு அவரையும் ஏமாற்றி விட்டு அந்த மாதிரி ஒரு பாய்ச்சல் பண்ணியிருந்தாலாம். அடி உதைகளுக்கு தப்பிக்கொண்டே சென்றார்களாம் இருவரும். சற்று விலகி இருந்தால் சற்று விலகி இருத்தல், அதாவது கொஞ்சம் போகிறோம், கொஞ்சம் நேரம் அப்படியே விலகி இருப்போம் அப்படின்ட்டு விலகி இருந்தாலாம். எதிராளியுடைய நோக்கை விரைந்து ஓடுதல், அதாவது அவருடைய நோக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதி விரைவாக ஓடினாலாம். அதுக்கப்புறம் திருப்பி நெருங்கி வந்தாலாம். ஏறி தாக்குதல் பண்ணியிருந்தாலாம். விழிப்போட எதிராளிகளுடைய நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டிருந்தாலாம். பகைவனை நெருங்கிவிட்டு ஒரு ஓடி மறுபடியும் அவங்கிட்டக்கே அணுகி வந்தாலாம். ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து கொண்டிருந்தாலாம். அச்சமின்றி நெருங்கி நிலையாக நின்று கொண்டே இருந்தாலாம். ராவணனும் சுக்ரீவனும் சற்று தொலைவில் விலகி நின்று குறிப்பார்த்து ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து புரண்டு கொண்டு இருந்தாலாம். இது போன்ற பல வழிகளையும் சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் போரில் பின்பற்றி சண்டைகளை செய்தாலாம் ரெண்டு பேரும். ஏதஸ் மின்னந்தரே ரக்ஷோ மாயாபலம் அதாத்மனः ஆரப்தும் உபசம்பேதே ஞாத்வாதம் வானராதிபः உத்பவாத ததாகாசம் ஜிதகாசி ஜிதக்லமः ராவணஸ்திர ஏவாத்ர ஹரிராஜேன வஞ்சிதः. இதற்கிடையில் இந்த ராவணன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த சுக்ரீவனோட நம்ம போர் செஞ்சு அவனை தோற்கடிக்க முடியாது அப்படின்றத தன் மனசுக்குள்ள நினைத்து கொண்ட ராவணன் அரக்கனாகப்பட்டவன் தன்னுடைய மாயாஜாலத்தை காட்டுறதுக்கே முயன்றானாம். அந்த சமயத்தில் வெற்றி வீரனாக திகழ்ந்து கொண்டிருந்த வானர தலைவன் சுக்ரீவன் அவ்வளவு நேரம் அவனோட மற்போர் புரிந்தும் கொஞ்சம் கூட களைப்படையே அடையாமலேயே இருந்தானாம் சுக்ரீவன். ராவணன் மாயாசக்தியை உபயோகிக்க போகிறான் அப்படின்றத தெரிந்து கொண்ட சுக்ரீவன் ஆகாயத்தை நோக்கி தாவினானாம். அதாவது இந்த சுக்ரீவனாகப்பட்டவன் ராவணனுடைய மாயாசக்தியுடைய எல்லைக்கு அப்பால போய்விட்டானாம். அந்த இடத்திலேயே ரொம்பவும் பிரமிப்போடு நின்று கொண்டிருந்த ராவணன் தான் சுக்ரீவனால் ஏமாற்றப்பட்டு விட்டதை எண்ணி ரொம்பவும் கலங்கி போனானாம் ராவணன். அத ஹரிவரநாத பிராப்பிய சங்கிராம கீர்த்திம் நிசீசர படிமாஜௌ ஓஜயித்வா ஸ்ரமேண ககானம் அதிவிசாலம் லங்கையத்வா கசூர்நூர் ஹரிவரகண மத்தியே ராமபார்ஸ்வம் ஜகாம. ராவணனோட தனிப்பட்ட முறையில் போர் சூடிய வெற்றி மாலையை சூடிய வானர மன்னனாகப்பட்ட சுக்ரீவனும் சூரிய மைந்தனுமான சுக்ரீவன் அரக்கர் வேந்தனை
போரில் வந்து பாடாய் படுத்து விட்டு மிக பரந்த ஆகாய வீதியையும் கடந்து வானர படைகள்லாம் புடைசூழ வீட்டிருந்த ஸ்ரீ ராமபிரானோட அருகில் வந்து நின்றானாம் சுக்ரீவன். இதீச சவித்ரு சூனுஸ்தத்ர தத்கர்ம கிருத்வா பவனகதீரநீகம் பிராவிசத் சம்பிரகிருஷ்டः ரகுவரன் ந்ருப சூனோர் வர்தயன் யுத்தஹர்ஷம் தரும்பிருக கணமுகே பூஜ்யமானோ ஹரீந்தரः. இந்த சுக்ரீவன் வந்து சூரியதேவனுடைய புதல்வன். ஆனால் வாயுதேவனுடைய வேகம் கொண்ட இந்த சுக்ரீவன் இவ்வளவு நேரமாக அவளுக்கு ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் எப்படி போர் நடந்தது என்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி மேற்கொண்டபடி போர் செயலில் வெற்றி பெற்று ஸ்ரீ ராமபிரானுக்கு நடக்கவிருக்கக்கூடிய போரில் நம்பிக்கையை வந்து பெருக்கி ரொம்பவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வானர படையினர் சூழ அந்த இடத்துக்கு சுக்ரீவன் வந்து ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சென்றானாம். அப்போ வந்து வானர தலைவர்கள் எல்லாருமே சுக்ரீவனை வந்து போற்றி புகழ்ந்தார்களாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தகாண்டே சத்வாரிம்ச சர்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 40வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.